கண்ணெல்லாம் உண்மை சிவப்பாயிடுச்சு. இவனுக்கு வந்துட்டு ரொம்ப பயமாயிடுச்சு அண்ணனுக்கு. ஏன்னா தனியாக தான் இருக்காங்க. அதனால் அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வந்தால் ஒரு கருப்பண்ணசாமி கோயில். ஆய் மக்களே, நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் இப்போ ஒரு புதுசாக ஒரு இது கொண்டு வந்திருக்கோம், கண்டென்ட் கொண்டு வந்திருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோஸ்ட் ஸ்டோரிஸ் வந்துட்டு நாங்கள் உங்களுக்காக வந்துட்டு நிறையா தேர்ந்தெடுத்து கொண்டு வர போகிறோம். அது உண்மையாகவும் இருக்கலாம், இல்லை பொய்யாகவும் இருக்கலாம். ஆனால் உண்மையாக பொய்யா அப்படின்றத நாங்கள் வந்துட்டு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட வந்துட்டு வீடியோ போடுவோம். திங்கக்கிழமை உண்மையான வீடியோ, அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை பொய்யான வீடியோ, இப்படி மாற்றி மாற்றி இது பண்ணணும். அதாவது என்னென்னா, எங்களோட இமேஜினரி ஸ்டோரி வந்துட்டு செவ்வாய்க்கிழமை, உண்மையான ஸ்டோரி வந்துட்டு திங்கக்கிழமை. இன்றைக்கி திங்கக்கிழமை, அப்போ உண்மையான ஸ்டோரி பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரி நான் தமிழில் கொடுத்த மாதிரி தான். இது வந்துட்டு கள்ளிமந்தயத்துக்கிட்ட நடந்த ஒரு திகில் நிலைவு தான் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னு நான் கொஞ்சம் சிவாஸ் இன்வெஸ்டிகேஷன் அவரை பார்த்து தான் வந்துட்டு பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னு அவர் யூடியூப் சேனல் எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். அவரோட சப்ஸ்கிரைபர் தான் நான். ஓகேங்களா? இப்படியே எவ்வளோ பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களோட கண்டென்ட் எடுக்க போகிறோன்னு தெரில. சரி விடுங்க, இந்த ஒரே ஒரு கண்டென்ட் மட்டும். ஓகே, நம்ம ஆரம்பிக்கலாமா கைஸ்? கள்ளிமந்தயத்தில் இருக்கிற ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவம் தாங்க இது. என்ன இதோட ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னு அண்ணன் தம்பி 2 பேர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு பைக் எடுத்துகிட்டு ஒரு ராத்திரி நேரம் சினிமாவுக்கு போகிறாங்க. சினிமாவுக்கு போகும்போது அவங்களுக்கு நடந்த பயங்கரமான திகில் நினைவு தான் இருக்குது. இது சொல்ல முடியாதுங்க. இந்த ஸ்டோரியை பார்த்துருக்காங்க. நைட்டில் வந்துட்டு வெளியே போயிட்டு சினிமா பார்க்குறவங்கள கூட இருக்கலாம். அவங்க அதை பார்த்து பயப்படுறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க இந்த வீடியோ வந்துட்டு பார்த்துருந்தே பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. லைக்கோட வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான். போன வீடியோ இல்லை, அதாவது இதுக்கு அடுத்த ஒரு 5 நாள் கழித்து ஒரு வீடியோ வரும். அந்த வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சீரியஸ். அது நீங்கள் கன்ஃபார்ம் சீக்கிரம் பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? ஓகே, இந்த வீடியோவுக்கு ஆரம்பத்துக்கு போயிடலாம். ஓகே வாங்க. நான் வந்துட்டு வீடியோக்கு பேச தயார், நீங்கள் பார்க்குறதுக்கு தயாரா? ஓகே, முதல்ல நம்ம அண்ணன் இது வந்துட்டு உண்மையான ஸ்டோரிங்க. இது கள்ளிமந்தயத்தில் நடந்தது. நான் வந்துட்டு நிறையா இது ஃபோனில் வந்துட்டு தேடி பார்த்ததில் இந்த ஸ்டோரி ஒன்று கிடச்சிது. நிறையா ஸ்டோரிஸ் இந்த மாதிரியே இருக்குது. அதெல்லாம் ஒரு நாள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தம்பி பேர் வந்துட்டு அருணாள், அப்புறம் வந்துட்டு அண்ணன் பேர் வந்துட்டு ராகுல். இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. அண்ணன் தம்பியாக கூட இல்லைங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு எப்பயுமே நைட்டு வந்துட்டு சினிமாவுக்கு போகிறது பழக்கம். சினிமாவுக்கு போயிட்டு ஒரு நாள் நாங்கள் சினிமா போயிட்டு வரோமா அப்படின்னு அப்பா அம்மா கிட்ட 2 பேர் சொல்லிவிட்டு வண்டியில் கிளம்புறாங்க. இவங்க வந்துட்டு ஒரு எமகா வச்சுருக்காங்க. 2 பேர் தான் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி. அந்த எமகால இவங்க 2 பேர் கிளம்பினோடனே பார்த்தீங்கன்னு வைங்களேன், அங்கே கீழே வந்துட்டு ஏதோ ஒரு கயிறு மாதிரி இருக்குது. அது கருப்பு கயிறு இருக்க மாதிரி இருக்குது. அந்த கருப்பு கயிறு எடுத்துகிட்டு இது என்னென்னு தெரியலையே, தூக்கி போடலாமா அப்படின்னு சொல்லின உடனே நம்ம தம்பிக்கு வந்துட்டு ராகுலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி ஒரு கருப்பு கயிறு, இந்த மாதிரி பழைய பொருள்லாம் பார்த்தா கொஞ்சம் ஆசைங்க. அதை எடுத்து வச்சுக்கிறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இவருக்கு பழைய பொருள்லாம் வச்சு ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஆசைங்க. இவர் வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் கூட வச்சுருக்காரு நம்மளை மாதிரி. ஓகே கைஸ், நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். ராகுல் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படி அந்த கயிறு எடுத்துகிட்டு நேராக சினிமா தேட்டருக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே பாப்கார்னெல்லாம் வாங்கிட்டு படத்தை பார்த்துட்டு பொறுமையாக வந்துட்டு வெளியே வராங்க. வெளியே வரும்போது 12 மணி ஆச்சு. 12 மணி ஆனோடனே யாருமே அங்கே இல்லை. அங்கே இருந்தவங்க எல்லாமே சினிமா பாட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேர் மட்டும் பார்த்தீங்கன்னு அங்கே கொண்டு நின்றுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு பொறுமையாக நடந்து போகிறாங்க. இவங்க வந்துட்டு எமகா வந்துட்டு வச்சுருந்தாங்களே, அது வந்துட்டு திடீர்னு பெட்ரோல் இல்லாமல் காலி ஆகிடுச்சு. என்னடா பண்ணுறது, பெட்ரோல்லையே அப்படின்னு நினைக்க அங்கே கிட்ட வர எந்த பெட்ரோல் பக்கம் இல்லைங்க. கொஞ்சம் லாங் போகணும். ஏன்னா அப்போது இது வந்துட்டு நடந்த காலகட்டம் 2001ங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடாக தான் இருக்கும் பாதி. அங்கே வந்துட்டு டீப் ஃபாரஸ்ட்டு. அதனால் இவங்க வந்துட்டு நடந்தான் போகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு. அதனால் பைக்கை வந்துட்டு அங்கே அவன் ஃப்ரெண்டு வீடு இருக்குதுங்க, அவன் ஃப்ரெண்டு வீட்லேயே விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு நடந்து போகிறாங்க. ஏன்னா இவங்க மாமா அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் அவங்க தங்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் இவங்க போயிட்டு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க வேணான்னு பைக்கை மட்டும் அங்கே நிறுத்தி வச்சுட்டு இவங்க அப்படியே பொடினாலும் நடந்து போகிறாங்க. அவங்களோட வீடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வைங்களேன், அங்கேருந்து அந்த சினிமா தேட்டரை விட்டு கொஞ்சம் இப்போ 20 கிலோமீட்டர் போனால் தான் வரும். இந்த 20 கிலோமீட்டர் நிறைய ஈட் ஃபாரஸ்ட், அதாவது சுடுகாடு வந்துட்டு நிறையா இருக்குது. சரி, நம்ம கதையை வந்துட்டு தொடரலாம். இப்படியே வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்காருங்க. அங்கேருந்து அந்த வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் வந்துட்டார். 1 கிலோமீட்டருக்கு கடந்து வந்த உடனே ஃபுல்லாக ஒரு காடாக இருக்குது. அப்புறம் அந்த கருப்பு கயிறு எடுத்துகிட்டு வந்தார் பார்த்தீங்களா, அந்த கயிறு ஒன்று ஞாபகம் இருக்குது. அப்புறம் பேக்கெட்டுக்குள்ளே விட்டு பார்த்தா பேக்கெட்டில் வந்துட்டு இல்லாத உடனே பின்னாடி சத்தம் கேட்குது. பின்னாடி கொலு சத்தம், இந்த என்னடா கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி அந்த கருப்பு கயிறு இருக்குது. அந்த கருப்பு கயிறு தான் வந்துட்டு ராகுல் வச்சுருந்தான் அப்படின்னு தெரியாது. ஏன்னா அவனே ஒளிச்சு வச்சு தான் எடுத்து வச்சான்.
என்ன இது கருப்பு கயிறு அப்படின்னு அதை எடுக்காமல் இவர் பாட்டு கிளம்பிடுறாரு. ஆனால் நம்ம தம்பி பாட்டு இதை எடுத்து வச்சுக்கிறாரு அண்ணனுக்கு தெரியாமல். அப்புறம் அப்படியே பொடினாடி நடந்து போகிறாங்க. 3 கிலோமீட்டர் ஆகுது. 3 கிலோமீட்டர் ஆகுனே தூரத்தில் யாரோ வந்துட்டு கை காட்டுற மாதிரி இருக்குதுங்க. வெள்ளை சாரி கட்டிட்டு வந்துட்டு யாரோ ஒரு பொண்ணு வந்துட்டு கூப்பிட்ற மாதிரி. கூப்பிட்டோடனே இவங்க வந்துட்டு கிட்ட போய் போக போக பார்க்குறாங்க. போக போக அவங்களும் பார்த்தீங்கன்னா பின்னாடி தள்ளி தள்ளி போயிட்டுருக்காங்க. எப்படி அது ஒரு பொண்ணு இந்த நேரத்தில் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நமக்கு கூப்பிட கூப்பிட தானாக முடியும் பின்னாடி போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமாயிடுதுங்க. இவங்க 2 பேர் கிட்ட போயிட்டுருக்க இவங்க கிட்ட ஒரு கருப்பு கயிறு இருக்கும்ல அந்த தம்பி கிட்ட. அந்த கருப்பு கயிறு திடீர்னு கீழே விழுந்த உடனே அந்த அம்மா எங்கே போனாங்கன்னே தெரியலையாங்க. திடீர்னு மாயமாக அங்கேருந்து மறைஞ்சு அந்த கயிறு வந்துட்டு காணவங்க. அந்த கயிறு எடுத்துகிட்டு போயிட்டாங்களாட்டிருக்கு. சரின்னு சொல்லிட்டு அப்போலேருந்து தம்பி வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கான். அவன் கண்ணெல்லாம் உண்மை சிவப்பாயிடுச்சு. இவனுக்கு வந்துட்டு ரொம்ப பயமாயிடுச்சு அண்ணனுக்கு. ஏன்னா தனியாக தான் இருக்கான். அதனால அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வந்தால் ஒரு கருப்பண்ணசாமி கோயில் இருக்குதுங்க. அந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில், ரொம்ப பவர்ஃபுல்லான கோயிலுங்க. அதனால அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு படுத்துக்கிறாங்க. இவங்க நைட்டு வந்துட்டு ஆனதுனால இவங்க அண்ணனுக்கு வந்துட்டு தூங்க வந்துருச்சுங்க. அதனால் தூங்கிடுறாரு. அப்புறம் நைட்டு வந்துட்டு தம்பி வந்துட்டு எந்திரிக்கிறாருங்க. ஒரு மாதிரி உரும்புறாரு. உரும்பின உடனே அண்ணன் எழுந்திரிச்சு என்னடா ஆச்சு தம்பி, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொன்னோடனே இவர் வந்துட்டு கண்ணெல்லாம் உண்மை சிவப்பாகி தம்பி வந்துட்டு அண்ணனை வந்துட்டு கழுத்து நெரிக்கிறாங்க. நெரிச்சோடனே அங்கேருந்து குதிரை சவுண்டு ஒன்று கேட்டுச்சுங்க. அங்கேருந்து ராகுல் தம்பி அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியே ஓடி வந்துடுறாரு. ஓடி வந்து வாசலில் ஏன் என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி தனியாக பேசிட்டு இருக்காருங்க அந்த கோயிலை பார்த்து. அதுக்கப்புறம் அண்ணன் அவர் பின்னாடி வந்து அப்படியே அவர் வாயை வந்துட்டு கட்டி அவரை வந்துட்டு இழுத்துட்டு போயிடுறாருங்க. இழுத்துட்டு வீட்டுக்கே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே யார் நீ அப்படின்னு கேட்டது எதுவுமே அவருக்கு ஞாபகமே இல்லைங்க. அவர் வீட்டுக்கு வந்து அப்படியே படுத்து தூங்கிட்டார். 7 மணி ஆகிடுச்சு. இவர் வந்துட்டு இங்கே அவரோட மாமா வண்டியை எடுத்துகிட்டு இங்கே வந்து அவரோட வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டாருங்க. போயிட்டு அவர் வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு. ராகுலுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்கான். கடைசி வரைக்கும் அங்கேருந்து நின்று பேசுனது யாருன்னே தெரிலைங்க. அப்புறம் அந்த அடுத்த நாள் நைட்டு வந்துட்டு தூங்குறாங்க. தூங்கும்போது திடீர்னு அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரிலைங்க. ஒரு மாதிரி வலிப்பந்த மாதிரி வந்துட்டு துடிக்கிறாரு. துடிச்ச உடனே கிட்ட உட்காந்துருக்கு இந்த அண்ணன் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏற்கனவே போன தடவை நைட் வந்துட்டு நடந்ததெல்லாம் அவருக்கு ஞாபகத்துக்கு வந்து போகுது. அதனால என்ன பண்ணுறது தெரியாமல் கிட்ட இருக்க தண்ணியை எடுத்து வந்துட்டு ஊற்றுறாருங்க. அப்புறம் வந்துட்டு அந்த கிட்ட கருப்பண்ணசாமி கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களாங்க. அந்த கருப்பண்ணசாமி கோயிலுக்கு இவங்க அம்மா வந்துட்டு போயிட்டு வந்திருப்பாங்க. அந்த திருநீர் இருக்குதுங்க. அந்த திருநீர் எடுத்து பூசை போகிறதுக்கு முன்னாடி வெளியே நின்று ஏதோ ஒரு குதிரை சத்தம் கேட்குதுங்க. என்னென்னு பார்த்தா வந்துட்டு கருப்பனோட குதிரை வந்துட்டு தானாக அது வளர்த்துக்கு அப்படியே பார்க்குறாரு. குதிரை வந்துட்டு தானாக கதவுல வந்துட்டு அப்படியே வருது. திறக்கலைங்க, முடிதான் இருக்குது. ஆனால் அப்படியே அந்த செவுத்துல வந்து பாஸ் ஆகி அப்படியே வந்து ராகு முன்னாடி நிற்குதுங்க. அதாவது தம்பி முன்னாடி நிற்கிது. அண்ணன் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு. அப்புறம் ஒரே ஒரு அருவாள் வருதுங்க. அருவாளை வச்சு அந்த ஒரு நிழல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தம்பியோட நிழல் இருக்குது. அந்த நிழலை வந்துட்டு அப்படியே கத்தியை வச்சு சொல்லட்ட அந்த நிழல் எல்லாமே ஓடி போச்சு. அதாவது அந்த நிழல்லேருந்து ஏதோ உருவம் வந்துட்டு சடலுன்னு கராசான மாதிரி இருந்தது. அப்புறம் வந்துட்டு அந்த குதிரையில் இருக்கிறவர் வந்துட்டு எந்திரிச்சு அந்த அருவாளை எடுத்துகிட்டு சொல்கிறாரு நம்ம அண்ணன்கிட்ட, இந்த மாதிரி நான் வந்துட்டு அன்றைக்கி காப்பாற்றினது நான் தான்டா. குதிரையில் வந்து அவனுக்கு பேய் பிடிச்சிருந்தது. அந்த மந்திரச்சக்கயிறு என்னென்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த மந்திரச்சக்கயிறில் அந்த வந்துட்டு பேய் வந்துட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், பேயை வந்துட்டு அடைச்சி போட்டிருக்கான் அந்த மந்திரச்சக்கயிறில் மந்திரம் பண்ணி. அந்த மந்திரச்சக்கயிறை தான் அவர் எடுத்திருக்காரு. எடுத்த உடனே அந்த மந்திரச்சக்கயிறை தான் வந்துட்டு கீழே வந்துட்டு இவர் பேக்கெட்லேருந்து உழுக வச்சுருக்காரு. கருப்பண்ணை உழுக வச்சோடனே அது வந்துட்டு மாயம் மறைஞ்சு போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு உடம்புல பூந்த உடனே தான் மறுபடியும் அந்த கருப்பு கயிறு வந்துட்டு எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னு ராகுலோட பேக்கெட்டில் தான் இருந்திருக்கு. அந்த பேக்கெட்டோடு சேர்த்து அந்த ஆவியும் துரத்திட்டாரு கருப்பர். இதெல்லாம் சொல்கிற உடனே இவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. கோயிலேருந்து வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, நீங்கள் நைட்டு வந்துட்டு கோயில் என்ன ஆச்சுன்னா தனியாக நின்று பேசியிருந்தார். என்னென்னா கருப்பரங்க இருந்திருக்காரு. இருந்து அருவாள் எடுத்து ஒரே சீவு பேய் ஓடி போச்சு. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்த உடனே அந்த பேய் வந்துட்டு மறுபடியும் பூர ஆரம்பிச்சிச்சு. அதனால் இப்போ வந்து ஒரேடியாக சோழியை முடிச்சு விட்டாரு கருப்பர். உண்மையாகவே இது வந்துட்டு ரியல் அப்படின்னு சொல்லும்போது என்ன நம்பவே முடியல. ஏன்னா உங்களே நம்ப இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இது ஏதோ ஃபேக் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி தான் இருந்தாலும் இது வந்துட்டு அந்த யூடியூப்பில் போட்டிருக்காங்க. இது வந்துட்டு ரியலாக கள்ளி மந்தயத்தில் நடந்திருக்கு அப்படின்னு. ஒருவேளை கள்ளி மந்தயத்தில் இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க, இது ரியலா அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு என்ன, அவரை வந்துட்டு தம்பியும் அண்ணனும் வந்துட்டு நல்லா இருக்காங்களாம். இப்போ வந்துட்டு கள்ளி மந்தயத்தில் தான் அவங்களும் வந்துட்டு இருக்காங்களாம். ஏரியாலாம் சொல்லக்கூடாது, வேணாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் இப்போயும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. இது வந்துட்டு நடந்தது வந்துட்டு எங்கள் 2 பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அந்த கூகுளில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டோரி எனக்கு சொல்லும் போது என்னென்னா, தியேட்டருக்கு போகிறீங்க,
போகும்போது வரும்போது ஏதாவது ஒரு கயிறு அப்படின்றது கீழே பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு தொடவே தொடாதீங்க. ஏன்னா நானே நீ அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா இது இந்த ஸ்டோரி வேறு சொல்லிட்டேன். நான் நைட்டு வேறு இப்படி தூங்க போனது தெரில. சரி ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரியே இந்த உண்மையான ஸ்டோரியை வந்துட்டு எப்படியே 10 நிமிஷத்தில் சொல்லி முடிக்க போகிறேன். 10 நிமிஷத்தில் ஒரு 11 நிமிஷம் இருக்கும். 11 நிமிஷம் சொல்லி முடிச்சிட்டேன். நாளைக்கு வந்துட்டு வர வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், எங்களோட இமேஜினரி ஸ்டோரி வந்துட்டு வரப்போகுது. அந்த இமேஜினரி ஸ்டோரியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலுக்கு ஒரே ஒரு லைக்காவது போடுங்க. ஏன்னா லைக்கெல்லாம் வரவே மாட்டேது வீடியோஸ்க்கு. ஆனால் இந்த வீடியோக்கு வந்துட்டு ஒரே ஒரு லைக்காவது போடுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு எங்களோட இமேஜின் ஸ்டோரியோட உங்களை வந்துட்டு பார்க்குறேன். ஓகே பாய். மறக்காமல் வந்துட்டு வீடியோக்கு வந்துட்டு லைக் போட்டுருங்க. இவங்க அண்ணன் தம்பியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அன்றைக்கி வந்துட்டு அந்த கயிறை வந்துட்டு கருப்பண்ணசாமி எடுத்து பண்ணதெல்லாம் உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸாக இருந்ததா இல்லையா அப்படின்றத கமெண்டில் பண்ணுங்கள். எனக்கு வந்துட்டு ரியலாக உண்மையாகவே இந்த ஸ்டோரி கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. கடவுள் இருக்காரோ இல்லையோ, இந்த மாதிரி ஸ்டோரி கேட்டாலே கடவுள் இருக்காரா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இது வர ஆரம்பிச்சிருது. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். ஓகே. அப்புறம் வந்துட்டு இந்த மைக்கு வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன் புதுசாக. இந்த மைக் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோவே பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வந்துட்டு வரப்போகுது. சனிக்கிழமை வந்துட்டு வரப்போகுது. அதாவது வாரத்தில் 5 நாள் வந்துட்டு இந்த மாதிரி பேய் ஸ்டோரிஸும், அதுக்கப்புறம் 2 நாள் வந்துட்டு எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ, இல்லைனா விலாகு, இல்லைன்னா வந்துட்டு சாமி வீடியோ அப்படின்னு வந்துட்டு போட போகிறோம். ஆனால் அந்த 2 நாளில் செம்ம சீரியஸாக வந்துட்டு உங்களை வந்துட்டு இருக்க போகுது. அடுத்த வர சனி ஞாயிறு செம்மையாக ஒரு சீரியஸ் வருது. அந்த சீரியஸ்லேயும் உங்களை வந்துட்டு கவனிக்கிறேன். அப்புறம் நாளைக்கு வந்துட்டு வர வீடியோலையும் உங்களுக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கவனிப்பேன். நம்மளோட வீடியோ கரெக்டாக வந்துட்டு 6 இல்லை 8 மணிக்குள்ளே வந்துட்டு வந்துடும் சாயங்காலம். சரி பாய் பாய், டேக் கேர்.